பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு தமிழக முதல்வர் ஸ்டாலின் விடுவிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 3,548 கோடி ரூபாய் கல்வி நிதி, கோவை மதுரை மெட்ரோ ரயில், ஜல் ஜீவன் திட்டத்துக்கான 3,112 கோடி ரூபாய் நிதி, புதிய ரயில்வே திட்டங்கள், ஒன்றிய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு ஆகியவற்றை பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பதாக ட்வீட் செய்திருந்தார். ஆனால் ஸ்டாலின் கேட்ட எதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. தமிழ்நாட்டுக்கென்று 2 அதிவேக ரயில் வழித்தடங்கள், ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம், பொதிகை மலையில் ட்ரெக்கிங் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம், அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்ய மையம், பழவேற்காட்டில் பறவைகளை கண்காணிக்க 3 புதிய கண்காணிப்பு கோபுரங்கள் ஆகியவை பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தன. வழக்கமாக பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது திருக்குறளை வாசிக்கும் நிர்மலா சீதாராமன் இம்முறையும் திருக்குறளை வாசிக்கவில்லை. இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் தனது டுவிட்டர் பதிவில், தமிழ்நாட்டின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கான வரி வருவாய் பகிர்வை 50% அதிகரிக்காமல் 40% தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதர வளர்ச்சி அடைந்த மாநிலங்களை காட்டிலும் குறைவாகவே அளிக்கப்பட்டிருக்கிறது மிகவும் வருந்தத்தக்கது. தமிழ்நாட்டிற்கான ஒன்றிய வரிகளின் பங்கு சுமார் 12,000 கோடி ரூபாய் அளவில் குறைக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. நிதிநிலை அறிக்கையில் திருக்குறளும் இம்முறை இடம்பெறவில்லை. தமிழ்நாட்டிற்கான எந்த முக்கிய திட்டங்களும் இடம்பெறவில்லை. மொத்தத்தில் ஏமாற்றம் என்று முதல்வர் ஸ்டாலின் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். இவ்வாறிருக்க அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்திய பட்ஜெட்டை வரவேற்றிருக்கிறார்.